வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பூமி 722 அப்படிங்கிறத ஒரு கற்பனையாக வாய்ச்சொல்லில் உருவாக்கின ஒரு கதை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக கதையை நான் கொண்டு போக போகிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இதுவும் சும்மா அப்படியே வாய்ச்சொல்லில் உருவாக்கின ஒன்று தான். ஸோ அதனால் ரொம்ப நேர்த்தி எதிர்பார்க்காதீங்க, வாங்க கதை பேசலாம். பூமி 722 அதன் பிற்பாடு என்ன நடந்தது அப்படிங்கிறத கொடுத்து சில தகவல்களை நான் தேடி பிடிச்சி எடுத்திருக்கிறேன். அதில் என்ன விஷயம் அப்படின்னா, சிம்பு தன்னுடைய மக்கள்கிட்ட திரும்ப வந்த பிற்பாடு மீண்டும் பூமியுடைய சுற்றோட்ட பாதையிலேருந்து ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை அப்துல் ரபி படிக்கிறான். அந்த செய்தியில் என்ன இருக்குது அப்படின்னா, பூமியோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு பெரிய கோபுரம் இருக்கிறதாகவும், ஸோ அந்த கோபுரத்தில் ஆற்றல் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த கோபுரமானது இணை பேரண்டங்களோடு தொடர்புடைய தரவுகளை வைத்திருக்கிறதாகவும், மேலும் அந்த கோபுரத்தை நெருங்கி அதில் இருக்கிற கருவியை பயன்படுத்தி நோண்டி பார்க்கறதன் மூலம் இந்த பூதங்கள் எந்த வழியாக இந்த பூமிக்கு வருகிறது அப்படிங்கிற தகவலை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அந்த கோபுரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சிம்புவையே அனுப்ப முடிவு செய்கிறாங்க இந்த நிலத்தடி பகுதியில் வாழக்கூடிய தமிழர்களுடைய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து. அதன் அடிப்படையில் நம்ம சிம்பு அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படுறான். அந்த இடத்துல அவங்ககிட்ட இப்படி தகவல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு கோபுரம் இருக்கான், அந்த கோபுரத்தில் சில தகவல்கள் அடங்கியிருக்கான். அந்த தகவல்களை வச்சு இந்த பூமிக்கு எந்த வழியாக பூதங்கள் வருகிறது அப்படிங்கிறதுக்கான தரவுகளை பெற முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த கோபுரம் இருக்கக்கூடிய இடத்திற்கான குறியீடு, அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மத்திய தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தெரிகிறது. சென்னையிலிருந்து பயணித்து வரணும் அப்படின்னா ரொம்ப காலம் பிடிக்கும், சாதாரணமான நிலை கிடையாது, ஏன்னா வெளியில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால இங்கே இந்த நிலத்தடி உலகத்தில் மிக முக்கியமான ஒரு பொறியாளரும் விஞ்ஞானியும் இருக்கிறார். அவரோட பேர் அப்துல் கலாம். அவர் ஒரு விண்கலனை வடிவமைச்சிருக்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அதை வடிவமைச்சிருக்கிறாரு. அவர் உண்மையிலேயே ரொம்ப திறமையானவர், வலிமையானவர், ஒரு குறிப்பிடத்தக்க தமிழர் அப்படிங்கிறதுனால அவர் அதை வடிவமைச்சிருக்கிறாரு. ஸோ அந்த விண்கப்பலை எடுத்துக்கிட்டு தான் அந்த குறிப்பிட்ட கோபுரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு சிம்பு வரான். அவனுக்கு அந்த விண்கப்பலை கொடுக்க விண்கப்பலை உருவாக்கின அந்த அப்துல் கலாம் அப்படிங்கிறவர் முன் வராரு. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல டேவிட் அப்படிங்கிற ஒருத்தன் தான் அந்த விண்கப்பலை செலுத்துவதற்கான பைலட், அதை ஓட்டிக்கிட போகக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான். ஸோ அவன் உதவியோடு நம்ம சிம்பு அந்த கோபுரம் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி அப்படியே வானத்தில் அந்த விண்கப்பலில் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிம்முவும் டேவிட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அந்த கோபுரம் இருக்கக்கூடிய பகுதியின் எல்லை பகுதியில் தங்களுடைய விண்கப்பலை இறக்கி வெளியில் வராங்க. இந்த இடத்துல அந்த கோபுரத்தை நெருங்கி போகிறது சிம்பு மட்டும்தான். அவன் மட்டும் அந்த நெருங்கி போய் அதில் இருக்கிற தரவை எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவன் போகும்போது அந்த கோபுரம் அப்படியே ரொம்பவுமே இருள் பொடிந்த மாதிரியான அந்த சூழ்நிலைக்குள்ளே அது இருக்கிறது. ரொம்ப மங்களான வெளிச்சம் தான் அந்த இடத்துல தெரியுது. நம்ம சிம்பு போகிறான். அந்த இடத்துல பெரிய சிரந்தைகள்லாம் தெரிகிறது. ரொம்ப நடந்து அந்த கோபுரத்துடைய நெருக்கத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல போனவுடனே அந்த கோபுரத்தில் ஒரு கணிப்பொறி அமைப்பு இருக்குது. அதை பார்த்துட்டு அதை அப்படியே தூண்டி விட்டு அதை இயக்க முற்படுறான். அப்போ அந்த கணிப்பொறி அமைப்பில் ஒரு பெண்ணுடைய உருவம் ஒளி பிம்பம், அந்த ஹாலோகிராமுடைய அந்த ஒளி பிம்பமாக தெரியுது. அது சில தகவல்களை நம்ம சிம்புக்கு சொல்லுது. சிம்பு தேடிட்டு வந்த அந்த பாதை, இந்த பூதங்கள் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய பாதை ஒரு குறிப்பிட்ட சோளக்காட்டோட அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுவரில் அந்த பாதை இருக்கிறதா அந்த பெண்மணி குறிப்பிடுறாங்க. அந்த ஹாலோகிராமாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அந்த தகவலை வாங்கிக்கிறான் நம்ம சிம்பு. குறிப்பாக இந்த இடத்துல இந்த கோபுரம் எத்தகையது, இது யார் உருவாக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய மர்மமாக இருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு இந்த பூமியை பாதுகாக்கணும் அப்படின்னா பூதங்கள் வரக்கூடிய பாதையை அடைக்கணும். அதனால் அந்த தகவலை மட்டும் பெற்றுக்கொண்டு நம்ம சிம்பு அந்த கோபுரத்தை விட்டு விலகி வரான். விலகி வந்த பிற்பாடு சிம்புவும் டேவிட்டும் சேர்ந்து மீண்டும் விண்கப்பலை எடுத்துக்கிட்டு அந்த சோளக்காடு இருக்கக்கூடிய இடத்த, அந்த ஒளிபிம்பம் குறிப்பிட்ட சோளக்காடு இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. அங்கே ஒரு மர வீடும் இருக்குது. அந்த இடத்துல நிறுத்திட்டு இவங்க பார்த்தா அங்கே ஒரு பெரிய சுவர் தானாக அப்படியே உருவாயிருக்குது. அந்த சுவரத்தில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக பார்த்தா இன்னொரு உலகம் அந்த பக்கம் தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் அந்த பெரிய ஓட்டை வழியாக நுழைஞ்சி
அந்தாண்டா வராங்க. அந்த உலகமானது ஒரு பெரிய காற்றுக்கோளத்துடைய ஒரு துணைக்கோளாக இருக்கிறது. அதாவது அது தனிப்பட்ட ஒரு தன்னிச்சையான கோள் கிடையாது, அது ஒரு பெரிய காற்றுக்கோளுடைய துணைக்கோள், நிலா போல. சிம்புவும் டேவிட்டும் அந்த நிலவில் ஏற்பட்டிருக்கிற அந்த பாதை வழியாக நடக்கிறாங்க. அதாவது அதில் ஒரு பாதை இருக்குது, நடந்து வந்ததுக்கு அந்த பூதங்கள்லாம் நடந்து வந்ததுனால அந்த பாதை ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த பாதை வழியாக இவங்க நடக்கிறாங்க. அந்த பாதை எங்கே போகுது அப்படின்னா தூரத்தில் தெரியக்கூடிய கல் கட்டிடம் வழியான ஒரு கோபுரத்துக்கு வழிகாட்டுது. நம்ம சிம்புவும் டேவிட்டும் நடந்து போகிறாங்க. போய் அந்த கோபுரத்துக்கிட்ட போகும்போது அந்த கோபுரத்தில் பெரிய இரும்பு கதவு ஒன்று இருக்குது. அது தானாக திறக்குது. இவங்களை பார்த்த உடனே திறந்துக்கிட்டு இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போனால் அங்கே ஒரு கணிப்பொறி அமைப்பை வச்சுக்கிட்டு ஒருத்தன் நாற்காலியில் அமர்ந்துருக்கிறான். அவன் ரொம்பவுமே வேடிக்கையாக இருக்கிறான். தொப்பி அணிஞ்சிருக்கிறான், ஜோக்கர் மாதிரி முகத்தில் வண்ணங்களை பூசியிருக்கிறான். ரொம்ப சிரித்த முகத்தோட, வாங்கடா வாங்க, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இணை பேரண்டங்கள் அளிக்கிறதுக்கான வேலையை தொடங்கிட்டேன், ஆனால் இப்போ தான் நீங்கள் வரீங்களா அப்படின்னு இவங்கள வரவேற்கிறான். இந்த இடத்துல நம்ம சிம்புவும் டேவிட்டும் அவனை பார்த்து, நீ யார், எங்கள் உலகத்துக்கு எதுக்காக இப்படி பூதங்களை அனுப்புகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், என்னோடய பேர் சிம்மன். அதாவது இது உங்களுடைய பேரண்டம் கிடையாது. உங்களுடைய பேரண்டம் பூமி 722 அப்படிங்கிற வகைப்படுத்தக்கூடியது. ஆனால் என்னுடைய பேரண்டம் பூமி 1088. ஆனால் என்னுடைய இந்த பேரண்டத்தில் பூமி இப்போ அழிஞ்சு போச்சு, அதை நான் தான் அழித்தேன். அதனால இப்போ என்னுடைய இடத்த எங்கே நிலைப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு காற்றுக்கோளத்துடைய நிலாவில் இங்கே இந்த இடத்துல என்னுடைய இடத்த நிலை கொண்டிருக்கிறேன். இங்கே இருந்துக்கிட்டு ஒட்டுமொத்த இணை பேரண்டங்களையும், அதாவது மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒட்டுமொத்தத்தையும் நான் அழிக்க திட்டம் போட்டிருக்கிறேன். அதாவது இந்த சிம்மன் அப்படிங்கிறவன் வேறு யாரும் கிடையாது, இந்த இணை பேரண்டமான 1088வது பேரண்டத்துடைய சிம்பு. அதாவது இங்கே இவன் வில்லனாக மாறி இருக்கிறான். அதாவது இவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குது, அதன் காரணமாக அவன் அப்படி மாறி இருக்கிறான். இந்த இடத்துல நம்ம டேவிட்டும் சிம்புவும் அவனை பார்த்து, என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைகள்லாம் தான் நம்ம பேசி தீர்த்துக்கலாமே, அது எதுக்காக எங்கள் பேரண்டத்துக்கெலாம் நீ போதத்தை அனுப்புகிற, ஏன் ஒட்டுமொத்த மல்டிவர்ஸையும், அதாவது ஒட்டுமொத்த இணை பேரண்டத்தையும் அழிக்க நினைக்கிற, அதாவது பேரலல் யூனிவர்ஸையும் நீ அழிக்க நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவன் தன்னுடைய கதையை சொல்கிறான். அதாவது இந்த சிம்மன் அப்படிங்கிறவன், அதாவது இந்த உலகத்தை சேர்ந்த இந்த சிம்பு, அதாவது இந்த உலகத்தில் அவனுக்கு பேர் சிம்மன் தான். இவன் சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிறான். இவன் அறிவியல் படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கிறான், அதாவது கல்லூரி படிப்பில் இருக்கிறான். அந்த நிலையில் அவனுக்கு அப்பா அம்மா ஒரு தங்கையும் இருக்கிறா. தங்கையோட பேர் அமராவதி. ஸோ இவங்களாம் ஒரு சந்தோஷமான குடும்பமாக தான் இருக்கிறாங்க. இப்படி இவங்க ஒரு நாள் கடற்கரையில் அப்படியே சுற்றி இருக்கிற நேரத்தில் திடீர்னு அந்த கடற்கரையில் ஒரு வித்தியாசமான உயிரினம் தோன்றுகிறது. அப்படியே ஒளி வடிவமான ஒரு உயிரினம். ஸோ அந்த உயிரினம் தோன்றின உடனே நம்ம அமராவதியை அது பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அது இடத்துக்குள்ளே அப்படியே காணாமல் போயிடுது. அப்படின்னா என்னென்னா, திடீர்னு இடத்தையும் காலத்தையும் பொழந்துக்கிட்டு வந்த அந்த உயிரினம் அவளை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுது. இதனால் மன வருத்தம் அடைகிறாங்க சிம்மனுடைய தாய் தந்தையர். அவங்க மன நோய்பட்டு இந்த இடத்துல அவனுடைய அப்பாவும் ஒரு இடத்துல இறந்து போயிடுறாரு, அம்மாவும் ஒரு இடத்துல இறந்து போயிடுறாங்க. இவன் அதீத மன அழுத்தத்துக்குள்ளே விழுறான். தங்கையும் இல்லை, அப்பனும் இல்லை, அம்மாளும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஒரு அனாதையாக மாறிடுறான். அவனுக்கு அதீத ஒரு வருத்தம், ஏன் இதெல்லாம் நடந்துச்சு தன்னுடைய வாழ்க்கையில், சம்மந்தமே இல்லாத ஒரு உயிரினம் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு அவன் நினச்சி இந்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தங்கையை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு அவன் முயற்சி பண்ணுறான். அதுக்காக ஒரு பைத்தியக்கார விஞ்ஞானியோடு அவன் கூட்டு சேர்றான். அந்த பைத்தியக்கார விஞ்ஞானி தான் மந்திரத்தையும் அறிவியலையும் ஒன்றாக பிணைத்து ஒரு வித்தியாசமான பூதம் போன்ற உருவங்களை உருவாக்குற முயற்சியில் இருக்கிறான். ஸோ அவனோட சேர்ந்துக்கிட்டு இந்த சிம்மன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒட்டுமொத்த பேரலல் யூனிவர்ஸ்லையும், அதாவது மல்டிவர்ஸான இணை பேரண்டங்கள் எல்லாத்துலேயும் தன்னுடைய தங்கை வேறு எங்கேயாவது இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி தேட முற்படுறான். அப்படி அவங்க ஒரு கருவியை உருவாக்கி அப்படி அவங்க தேடும்போது, தேடுதல் கருவியை ஒட்டுமொத்த இணை பேராண்டங்களிலும் அமராவதி எங்கே இருக்கிறா அப்படின்னு தேடும்போது அவங்களால அமராவதியை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அமராவதி அப்படிங்கிற அந்த வெர்ஷன் அவள் இந்த 1088வது பேரண்டத்தில் மட்டும்தான் இருந்திருக்கிறா. அவளை மாதிரி இந்த ஒட்டுமொத்த இணை பேரண்டத்தில் வேறு எங்கேயுமே அப்படி ஒருத்தையே கிடையாது. அப்படி ஒவ்வொரு இணை பேரண்டத்துலேயும் வெவ்வேறு பண்புகளோட ஒரே மாதிரியான தன்மை கொண்டவங்க இருப்பாங்க. ஆனால் அமராவதிக்கு அப்படி வெர்ஷனே கிடையாது. அவள் அந்த ஒரே ஒரு பயணத்தை மட்டும் இருந்திருக்கிறா. அப்போ அவள் எங்கே போனா? இந்த ஒட்டுமொத்த மல்டிவர்ஸ்லேயும் அவளுக்கான வெர்ஷனும் இல்லை, அந்த ஒரிஜினலான ஒருத்தையும் இல்லை.
எங்கே போனா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. இந்த விஷயமானது இந்த சிம்மனை அதிகம் பாதிக்குது. அவன் ரொம்ப மன அழுத்தத்துக்கு உருவாகி ஒரு கட்டத்தில் நமக்கு வாழ்க்கை இல்லாத இந்த உலகத்தில் எவனுக்கும் வாழ்க்கை இருக்கக்கூடாது, ஏன் அந்த ஒட்டுமொத்த மல்டிவர்ஸுக்குமே அதாவது இணைப்பேராண்டத்துக்குமே வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதனால அந்த பைத்தியக்கார விஞ்ஞானி உருவாக்கியிருந்த அந்த பூதத்தை இவன் மேம்படுத்தி மல்டிவர்ஸுக்கு எல்லாத்துக்கும் பூதத்தை அனுப்ப ஆரம்பிக்கிறான். அதாவது இவனுடைய பேரண்டத்தில் மந்திரமும் அறிவியலும் இரண்டாம் பிணைக்கப்படக்கூடியது. ஒவ்வொரு பேரண்டத்துக்கும் அதற்கான பண்பு நிலையில் சில மாற்றங்கள் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பேரண்டத்தில் அறிவியல் மட்டும்தான் வேலை செய்யும், மந்திரங்கள் எதுவும் வேலை செய்யாது. ஆனால் இவனுடைய பேரண்டத்தில் மந்திரமும் அறிவியலும் ஒட்டுக்கா அப்படியே வேலை செய்கிறதுனால இவன் பூதங்களை உருவாக்கி வெவ்வேறு பேரண்டங்களுக்கு அனுப்பி அழிவை ஏற்படுத்துகிறான். அப்படி அழிவை ஏற்படுத்துறதுனால யாராவது எதிர்த்து சண்டை போட்டு இவனை தேடி வந்தால் அவர்களை வச்சு தன்னுடைய தங்கையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறான். அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம சிம்புவும் டேவிட்டும் வந்துடுகிறாங்க. இவங்கக்கிட்ட அந்த அதாவது சிம்மன் ஒரு கருவியை கொடுக்குறான். என்ன கருவினா அது ஒரு தரவுகள் அடங்கிய கருவி. என் தங்கையை பற்றி நான் தேடின அனைத்து தரவுகளும் ஒட்டுமொத்த இணைப்பேரண்டங்களுக்கான தரவுகளும் இதில் அடங்கியிருக்குது. என்னோடய தங்கையை எங்கேயுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை நீ அவளை கண்டுபிடிச்சி கொடுத்தா, அதாவது நீங்கள் உங்களுடைய உலகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் யாராவது கண்டுபிடிச்சி கொடுத்தா உங்களுடைய உலகத்துக்கு பூதத்தை அனுப்புறதை நான் நிறுத்துகிறேன். இதுக்கு மத்தியில் என்னை கொல்லலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்லது என்னை கொண்டுட்டாலும் இந்த பூதங்கள் வர்றது நிற்காது. ஏன்னா அதற்கான அனைத்து ரகசியங்களும் எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களால் அந்த பூதங்களை தடுக்கவும் முடியாது. ஏன்னா அதனுடைய உருவாக்கத்தில் நானும் பங்காற்றிருக்கிறேன். ஆனால் என்கிட்ட சமாதானமாக என்னோடய தங்கையை கண்டுபிடிக்கிறதான வழியை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சிம்மன் சொல்கிறான். அதனால நம்ம சிம்பு மற்றும் டேவிட் 2 பேரும் அந்த சிம்மன் கொடுக்கக்கூடிய கருவியை வாங்கிக்கிட்டு தங்களுடைய உலகத்துக்கு திரும்பலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதுக்கு மத்தியில் தான் எனக்கு வேற ஒரு இடத்துலேருந்து ஒரு தரவு கிடச்சிது. அந்த தரவானது இந்த முப்பரிமாண உலகத்தை சேர்ந்தது கிடையாது, வேறு ஏதோ ஒரு பரிமாணத்தில் இருந்து அந்த தரவு எனக்கு கிடச்சிது. இந்த அமராவதி அப்படிங்கிறவ இந்த முப்பரிமாண உலகம், அதாவது முப்பரிமாணமான இந்த இணை பேரண்டத்தில் எதுலேயுமே கிடையாது. அவள் 11ஆம் பரிமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அவள் அந்த 11ஆம் பரிமாணத்தில் இருந்துக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த மல்டிவர்ஸையும், அதாவது இந்த ஒட்டுமொத்த இணை பேரண்டத்தையும் பேரலல் யூனிவர்ஸையும் பராமரிக்கிற வேலையை ரொம்ப சந்தோஷமாக செஞ்சிகிட்டு இருக்கிறா. அவளுக்கு தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ தான் எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறத பற்றியோ பெருசாக எந்த நினப்பு இருக்கிற மாதிரி தெரில. அவள் அந்த உயிரினத்தோடு சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த இணை பேரண்டத்தையும் பராமரிச்சுட்டு வரா. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்வி எனக்கு தொத்து நிற்கும் போது தான் இதோட எனக்கு கிடைச்ச தரவுகள் முடிவுக்கு வருது. நான் இன்னும் தரவுகளை தேடிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப சீக்கிரத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.